இதுதான் வந்து இந்த மலையில் இந்த கோவில்கள் தானமாக கொடுக்கப்பட்ட அந்த வரலாறு எழுதப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. இல்லை, கர்ப்பிணி பெண்கள் நிறையா இருப்பாங்க, அவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் சிறு சிறு கற்குகைகளை வந்து அமைச்சாங்க. அதுதான் நம்ம தெரியுதா, நல்லா பெரிய பாதம், 6 அடி இருக்கும்னு நினைக்கிறேன் நீளம். பார்த்துட்டு வந்துட்டேங்க. நல்லா கடுமையான இருட்டு, மழை வந்ததுனால தண்ணி ஒடிவிட்டுருக்கு. ஏதோ ஒரு பூதத்தோட உருவம் மாதிரி இருக்குது. பூத வைப்பாடா இல்லை வேறு ஏதாச்சா அப்படிங்கிறது சரியாக தெரில. விளக்கு வச்சுருக்காங்க. இங்கே தான் அந்த அம்மன் உள்ள அம்மனோட சிலை கிட்ட வந்துட்டு நினைக்கிறேன். வணக்கங்க. இன்றைக்கி நாம் பகவதி மலைக்கு போகிறோம். வேலூர்லேருந்து வேலப்பாடியிலேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டரில் இந்த பகவதி மலை அடிவாரம் இருக்குது. ஒரு சின்ன மலை தான். ஸோ எங்கள் பின்னாடி வந்து விநாயகரோட மலை அடிவாரத்தில் ஒரு சிலை இருக்குது. ஸோ இதுக்கு எதிரிலே வந்து இந்த காட்டுப்பாதையில் வழி போகுது. கிளம்பலாம். போகலாமா? ஸோ இது ஒரு வழி போகுது. ஸ்டார்டிங் வழி கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் மலையை போயிட்டு பாதையை பிடிச்சிட்டோன்னா நல்லாயிருக்கும். ஏரோ மார்க் போட்டிருக்காங்க, அதுக்கு தான் நினைக்கிறேன். சங்கரா என்ன பேர்? இங்கே ஒரு புட்டு இருக்குங்க. நாக ஜாவரியாக வைப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிக்கிறாங்க. முட்டை உடச்சி வேணும். ஓகே, போகலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ மார்க்லாம் போட்டிருக்காங்க வழி கண்டுபிடிக்கிறதுக்கு. வெளியே போகணும். எல்லாமே வந்து பாறை அமைப்பு தான். இங்கே பார்த்தீங்கன்னா பாறைகள், சின்ன சின்ன கற்களை அமைச்சு பாதை அமைச்சிருக்காங்க. இதுதான் சரியான பாதை. இது வரைக்கும் மழைக்கு அதுக்கும் செதஞ்சு உடஞ்சிருக்கு. இது கீழே வரைக்கும் போயிருக்கும் நினைக்கிறேன். மழையில் செதஞ்சதுனால தெரியல. இங்கே நல்லா பாதை இருக்குது. இந்த பாதையெல்லாம் போயிடணும். ஏதோ ஒரு ஏறி வந்த உடனே அங்கே வந்து ஒரு செவரில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. செங்கற்கல்லால் கட்டப்பட்டிருக்கு. கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க.
போதும் போதும். இதுதாங்க மெயின் என்ட்ரன்ஸு. ஒரு சின்ன பூம்பு வடிவில் அமைப்பில் தான் வந்து அந்த என்ட்ரன்ஸ் இருக்குது. செங்கற்கல்லால் கட்டியிருக்காங்க. சுதைமண்கள் அதை போட்டு தான் கட்டியிருக்காங்க. ஸ்ட்ராங்காக இருக்குது. 2 அந்த பக்கம் ஒரு என்ட்ரன்ஸும் இந்த பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ், அதாவது அந்த பக்கம் வெளியே வர்றதுக்குன்னு 2ஆக பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து ஒரு மடம் மாதிரி ஓப்பனில் தான் இருக்குது. மேலே முன்னாடி மூடி இருந்துச்சு, இப்போ ஓப்பனில் இதெல்லாம் விழுந்துட்டு இருக்கோம். நான் இதுதாங்க அந்த செங்கற்கல்லால் கட்டப்பட்டது. பக்கத்தில் வந்து சின்ன சின்ன மரங்கள் வளர்ந்து எல்லாம் மூடி இருக்கு. ஸோ இந்த பாதையில் நம்ம தொடர்ந்து நடக்க ஆரம்பிப்போம். இப்போ பாருங்கள், ஒரு அழகான பூக்கள் கீழே விழுந்துருக்கு மரத்தில், தெரியுதா? இங்கே பாருங்க, இங்கே வந்து கற்களை கொண்டு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. இதுவும் சின்னதாக தான் இருக்குது. கிட்ட போய் பார்ப்போம். இது வந்து வெறும் கற்களை கொண்டு மட்டுமே அடிக்கிருக்காங்க. இந்த அதாவது கரடு முரடான சும்மா கிடக்கிற கல் எடுத்து அப்படியே ஒன்று மேலே ஒன்று அடுக்கி பூச்சி இருக்காங்க. அந்த மண்ணை போட்டு கலவை போட்டுலாம் வந்து, அதாவது அந்த சுண்ணாம்பு கலவையெல்லாம் போட்டு பூசியிருக்காங்க. ஆனால் ரொம்ப இல்லாமல் நார்மலாக பண்ணியிருக்காங்க. உள்ள வந்து இது வந்து ஜன்னல் அமைப்புன்னு நினைக்கிறேன். ஜன்னல் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. 2 பக்கமும் ஜன்னல் மாதிரியான அமைப்பு இருக்குது. மேலே வந்து ஃபுல்லாக மூடி தான் இருந்து நடுவில் விழுந்திருக்கா, இல்லை 2 நீளமான கல்லை வச்சு அடிச்சிருப்பாங்க சில கோட்டையில். அந்த மாதிரி நீளமான கல் குறுக்கால எதனா விட்டு இருந்துருக்கலாம். இப்போ விழுந்துருக்கு. ஆனால் ரொம்ப கூலிங்காக இந்த இடத்துல இந்த கல்லால் அமைச்சதுனால அந்த ஈரத்துக்கு அதுக்கும் கூலிங்காக இருக்குங்க. நல்லா இருக்குது. இந்த கோட்டை இதுக்கு மேலே ஏறி நின்று பார்க்கலாம். இதுதான் அந்த பக்கம் உள்ள என்ட்ரன்ஸு. இந்த டாப்பில் நான் நிற்கிறேன். மேலே உடஞ்சி விழுந்திருக்கு. கற்களை கொண்டு தான் வந்து அமைச்சிருக்காங்க. இன்னும் இந்த பக்கம் போகணும். போனால் கோவில் வரும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோவில் அமைச்சிருக்காங்க. இங்கேயும் வந்து பகவதி அம்மன் தான். அந்த பேர் தெரியாது. அருள்மிகு பகவதி அம்மன் ஆலயம். இங்கே ஒரு பகவதி அம்மன் கோயில் அமைச்சிருக்காங்க. இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? இந்த கோவில் இங்கே பாருங்கள். இங்கே வந்து கோவில் அமைக்கும் போது எழுதியிருக்காங்க, ஸ்ரீ பகவதி அம்மன் ஆலயம், வேலூர், வட ஆற்காடுன்றதை தான் இப்படி எழுதியிருக்காங்க. வட ஆற்காடோடு சேர்ந்ததுனால ஸ்ரீ பகவதி அம்மன் ஆலயம் மகா கும்பாபிஷேகம் நகர்ந்திருக்கு. நிகழும் ரௌத்திரி வருஷம் பங்குனி மாதம் 30ஆம் நாள், அதாவது 1981 வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. இது 81க்கு முன்னாடியே வந்து கட்டியிருக்காங்க. பிற்காலத்தில் கட்டப்பட்டது தான். வேறு ஏதாச்சும்
அலைவேலூர் அழகர் சித்தார்த்த ஐப்பசி 30ஆம் தேதி 79 வெள்ளிக்கிழமை ஸ்ரீ பகவதி அம்மன் சிலை ஸ்தாபிதம் செய்யப்பட்டது. 1979 இங்கே இருக்கிற அந்த பகவதி அம்மன் சிலையை வந்து வச்சுருக்காங்க. அப்போ இந்த கோயில் வந்து கட்டப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 1979 81 கும்பாபிஷேகம் நடப்பட்டிருக்கு. கோவிலோட என்ட்ரன்ஸு முன்னாடி வந்து ஒரு நந்தி சோளம் உள்ள வந்து அம்மன் இதம்மா தமா அல்லது பகவதி இந்த பகவதி அம்மன் கோயில் வந்துட்டு இதுதான் அது. இங்கே முன்னாடி ஒரு நந்தி இருக்கு. இது பழசு உடஞ்சிருக்கு. இது சிங்கமா? அது நந்தி. நந்தி தானே அது? இது அது நந்தியில் சிங்கம்னு நினைக்கிறேன். சிங்கமா? ஆமாம். இது வந்து ஒரு சிங்கத்தில் இருக்கும். அது என்ன பண்ணுவாங்க? எலி. எலி மாதிரியும் இருக்குது. ஆமாம். பார்த்துருஜி இது எலி வித்தியாசமான கீரி புள்ள மாதிரி தான் எனக்கு தெரில சரியா. அப்படியே கிட்ட காமி, இந்த சைடில் காமி, பார்த்து சைடில். ஸோ இது வந்து எனக்கு சரியாக தெரியல. எலியாக இருக்கலாம், கீரிப்பிள்ளையாக இருக்கலாம். கீரிப்பிள்ளைகள்லாம் வால் இருக்கும். ஸோ வித்தியாசமான சிலை. ஓகேங்க, இங்கே வந்து இந்த பகவதி அம்மனை வந்து பார்த்துட்டோம். பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன பில்டிங் மாதிரி தெரியுது. அது என்னதுன்னு தெரில, அதை போய் பார்ப்போம். எங்கள் புதுசு இது கொஞ்சம் புதுசுன்னு நினைக்கிறேன். இதை கும்பிட்டு இதுதான் பயிர்த்தாக இருக்கணும். பிற்காலத்தில் இது வந்து செங்கற்களால் கட்டப்பட்ட பெரிய கட்டடங்க. இது எல்லாம் செதஞ்சிருக்கு. இங்கே இருக்கிற கற்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் செதஞ்சு அங்கெல்லாம் குவியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அவ்வளோ பெரிய கட்டிடம் மேலே. இதுதான் முதல்ல கட்டப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ உடஞ்சி செதஞ்சு போயிருக்கு. இங்கே எல்லாமே வந்து கற்கள் அமைச்சிருக்காங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கட்டிடம் தான், எல்லாம் உடஞ்சிருக்கு. இப்போ எங்கள் கோவிலுக்கு வரவங்க வேண்டுதலுக்காக இந்த கற்களை எடுத்து அடங்கியிருக்காங்க. இங்கே பாருங்க, அருமையாக அமைச்சிருக்காங்க. இது வந்து போய் பாருங்கள். இது வந்து ஒரு சின்ன மெயின் கருவறை கோவிலோட அமைப்பா, இல்லை ஒரு வீடு தங்கும் போது ஆதி காலத்தில் வந்து இப்படி தான் கட்டுவாங்க. சின்ன சின்ன விளக்கு மடம்லாம் வச்சு அந்த மாதிரி அந்த மடங்கள் வச்சுருக்காங்க. உள்ளே போய் பார்க்கலாம். கட் பண்ணிட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தென்னை அமைப்பை வச்சுருக்காங்க. நம்ம நார்மல் எனக்கு தெரிஞ்சு இது வந்து இங்கே வாழக்குடி இருந்த மக்களோட வீடாக இருக்கலாம். இந்த மக்கள் வாழும்போது தான் இந்த மாதிரி தென்னைகளை வந்து அமைப்பாங்க. 2 பக்கம் தென்னை, நடுவில் வீட்டுக்கு மேலே ஏறி போகிற இந்த படி, உள்ளே வந்து வீட்டோட அமைப்பு இருக்குது மாதிரி எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்க, இந்த விளக்கெல்லாம் வைக்கிறதுக்காக வச்சிருக்கிற மாதிரி சைட்லலாம் வந்து விளக்கு வைக்கிறதுக்காக வைக்கலாம். பின்னாடி வந்து ஃபுல்லாக உடைச்சிருந்துருக்கலாம், இல்லை இங்கே வந்து மாடம் அமைச்சு இருக்க மாதிரி பொருட்கள் வைக்கிற மாதிரி இருக்கலாம். இங்கே வந்து ஹோல்ஸ் இருந்திருக்கு. இது ஃபுல்லாக ஹோல்ஸ் எல்லாம் இருந்திருக்காது. இந்த புகையான அமைப்பு போகிறதுக்கு சமைக்கும் போது அந்த மாதிரியான கூம்பு வடிவம் மேலே காமிக்கிறேன். ஸோ இந்த கூம்பு வடிவம் பாருங்கள். அந்த அமைப்பு வந்து நம்ம சைடு கிடையாது, அந்த சமணர்களுடைய கட்டிட அமைப்பில் கோயிலுக்கு சொல்லப்படுற வீடு எப்படி தான். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. ஒரு கோவிலாக இருக்கலாம், இல்லை வீடாக இருக்கலாம். நல்லாயிருக்கு. இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து கட்டிடங்களாக இருந்திருக்கும். அங்கே தாங்க இப்போ பார்த்த பில்டிங் இருக்குது. இங்கே இப்போ நம்ம முன்னாடி பார்த்த அந்த கோவில் இருக்குது. இங்கேருந்து அந்த பக்கம் ஏதோ கிணறு மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. கற்கள் பள்ளம் தெரியுது. கிட்ட போய் பார்ப்போம்.
இன்னும் இல்லாமல் சரகு இருக்குது, பார்த்து போகணும். கிணறு தான். எவ்வளோ கழிப்பாங்க, தண்ணி இல்லை. கிணறு தாங்க, கற்களை வச்சே கட்டியிருக்காங்க. ஆனால் ஊரில் எல்லாம் சரகு தான் இருக்குது, தண்ணி இல்லை. இதை சுற்றியும் நல்ல அகலமான இடங்கள். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு அதிசயம். இந்த கருங்கற்கள் மட்டும் ஒரு பாதை மாதிரி நேராக போயிட்டுருக்கு. இது மிகப்பெரிய பாறை, நீளமாக இருந்து இப்படி ஆயிடுச்சானு தெரில. இது ஃபுல்லாகவே கருங்கற்கள் ஒரே நேர்கோட்டில் நேராக போயிட்டுருக்கு பாருங்க. இந்த பக்கம்லாம் வெள்ளை கற்கள், சாதாரண கற்கள். இந்த பக்கமும் சாதாரண கற்கள். இது மட்டும் கருங்கற்கள். இந்த நடுவில் கீழே வரைக்கும் தொடர்ந்து போயிட்டே இருக்குங்க. அதுக்கு நேராக வந்து அந்த ரோடு ஒன்று தெரியுதா, அதுதான் பாலமதி மலை. அந்த ரோடு மேலே அந்த கோவில் தெரியுது உங்களுக்கு, அது வந்து பாலமதி கோவில். இங்கேருந்து நல்லாவே தெரியுது. இன்னும் மேலே போனால் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து பாறையில் அமைச்சிருக்கிற படிங்க. சின்ன சின்ன வெட்டு மாதிரி வச்சு படி அமைச்சிருக்காங்க. இதே சைட்லேயும் வந்து நல்லா கற்கள் இருக்குது, அது மாதிரி கூட ஏறி போகலாம். அப்போல்லாம் வந்து ஃபுல்லாக இருந்திருக்கும், அதனால் இந்த கற்கள் மேலே ஏறி போகலாம். கீழே ஏதோ கோவிலை திருவா போல். வெயில் எப்போ வந்தாலும் வெயிலில் மாட்டிக்கிறோம். ஏறுங்க ஊற்றினா இதில் தான் பயங்கரமாக இருக்கும். அதுக்கு மேலே போய் எடுக்கணும் தலை. செம்ம வியூ. மேலே தான் வந்து கோவில் இருக்குது. போகலாம். இதில் நல்லா அகலமாக பாறை வந்து வெட்டி வச்சுருக்காங்க. நல்லா இருக்கு படி. இங்கே பாறை அகலமாக நல்லா வெட்டி வச்சுருக்காங்க. மேலே வந்து அந்த கோபுரம் தெரியுதா, கோவிலோடது கொடியெல்லாம் ஏற்றிருக்காங்க. சில பேர் ஒருத்தங்க 2 பேருங்க லீவுனாலும் இங்கே வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாறை நாகத்தோட வடிவில் இருக்கிற மாதிரி இருக்குது. பாம்பு படம் எடுத்த மாதிரி. டைம் இருந்தால் அங்கே கிட்ட போய் பார்த்து வருவோம். இப்போ பாருங்கள், ஏறி வந்தோடனே இங்கே ஒரு கல் அமைப்பு, இங்கேயும் வந்து குகை அமைப்பு மாதிரி சின்னதாக இருக்குது. ஆனால் காற்று அந்த மழை வந்ததுனால கூலிங் வேறு லெவலில் இருக்குது. லைட்டாக தண்ணி வடிஞ்சு வந்து பாருங்களேன். எனக்கு தெரிஞ்ச மேலே ஏதோ கல் அடிக்கிருக்காங்க, அதில் தண்ணி தேங்கி நிற்கும்னு நினைக்கிறேன். நல்லா கூலிங்காக இருக்குது. மேலே ஏறி பார்க்கலாம். இப்போ கைட்டு ஏறிடுவோம். ஆஹா, தண்ணி எதுவும் தேங்கலை. இல்லைங்க, சின்ன ஊற்று இதிலேருந்து தான் ஆரம்பிக்குது, மேலே எதுவும் இல்லை. இங்கே ஆரம்பித்து அப்படியே ஓட ஆரம்பிக்குது. இந்த வழியில் தாங்க ஏறி வந்தோம். அந்த கல் குகையில் தான் அந்த தண்ணி மாதிரி இருக்கிறத பார்த்தோம். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா
இங்கேயும் வந்து தண்ணி சுனை அமைப்பு, இயற்கையாகவே அமைஞ்ச கல் சுனை அமைப்பு, மலைகளில் காணப்படுறது தான். இப்போ எல்லாமே கலங்கி போயிருக்கு. வெயில் காலம், தண்ணி வத்த ஆரம்பிச்சிச்சு. தண்ணி சுத்தமாக இருக்குமா? ஆஹா, கலங்கலாக தான் இருக்குது. அந்த தண்ணி இன்னும் அதிகரிக்கிறதுக்காக இந்த சுவர் கட்டியிருக்காங்க. இந்த தண்ணி அதுக்கப்புறம் இங்கே ரொம்ப அப்படியே வெளியே போயிடும். அதனால் இந்த சுவர் இதை கட்டி, இதை சுற்றி இந்த சைடு கட்டி இருந்திருப்பாங்க. இன்னும் அதிகமாக ஃபுல்லாக தேங்கி நிற்கணும் அப்படிங்கிறதுக்கு. உடஞ்சி போயிருக்கு. தெரியுதா? இதுக்கு மேலே இந்த கற்களை கொண்டு மக்கள் நிற்கிறதுக்காகவும் தண்ணியை எடுக்கிறதுக்காகவும் கல்லை வச்சுருக்காங்க. வழிபடுறதுக்காக அப்படியே அது பக்கத்தில் இங்கே வந்து ஒரு இங்கே வந்து ஒரு பாதம் இருக்குது. பக்கத்தில் கோயில் மாதிரி இருக்குது. வாங்க, இது பூக்கள் போட்டு வழிபட்டுருக்காங்க. தெரியுதா? நல்லா பெரிய பாதம். 6 அடி இருக்கும்னு நினைக்கிறேன் நீளம். 2 பாதங்கள். ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த சதையில் நல்லா இந்த விரட்கள்லாம் பாருங்கள், நகம் எல்லாம் அழகாக செதுக்கப்பட்டிருக்கு. அந்த பாதங்களில் பூக்களும் வரையப்பட்டிருக்கு. சின்ன சின்ன பூக்கள். இன்னும் இல்லை, நான் இப்போ தான் போகிறேன். இப்போ தான் இங்கே பாருங்கள். இங்கே இந்த பாதத்துக்கு பக்கத்துலேயே வந்து இங்கேயும் அமைச்சிருக்காங்க. இங்கே அந்த கோவிலோட அமைப்பில் தான் அமைப்புறாங்க. அது இருக்குது. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கட்டட அமைப்பு. இங்கே வந்து அந்த படி அமைப்பு, தென்னை அமைப்பு இதெல்லாம் சதஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முதல் என்ட்ரன்ஸு அழகாக, அதாவது பழைய காலத்து மண் வீடு அப்படின்னு தான் சொல்லலாம். இங்கேயும் வந்து அந்த அகல் மெயின் இடம், ஒரு ரூமு, அதுக்குள்ளே ஒரு ஹால், ஒரே ஒரு ரூம், ஒரு ஹால். இது அந்த மக்கள் வாழ்ந்ததா கோவிலாக தெரியாது. 10,000 வருடங்களுக்கு முன்பு சொல்லப்படுவாங்க சில பேர், அது உண்மை கிடையாது. அப்பெல்லாம் மக்கள் கற்கோகையில் வசித்த காலம் இது. 1000 வருடங்கள் அதுக்கப்புறம் கட்டப்பட்டதாக இருக்கும். பக்கத்துலேயும் இன்னொன்று இருக்குது பாருங்க, அதே போன்ற அமைப்பு தான். இதுலேயுமே வந்து அதே மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. உள்ளேயும் வந்து உள்ளே வந்து பெருசாக இருக்குது. இந்த ஹால் அமைப்பு சின்னதாக இருக்குது. எல்லா இடத்துலையுமே இந்த விளக்கு வைக்க அந்த மாடம் அமைச்சிருக்காங்க நிறையா. இந்த உரல் தண்ணி ரொம்ப போயிருக்கு. உரல் போன்ற அமைப்பு இங்கே இருக்குது. மக்கள் இதை சுற்றியே வந்து மலைப்பகுதியில் தான் அப்போல்லாம் வாழப்பட்டது. இந்த வீட்டு ஒரு வேலை இது எல்லாமே வீடு தான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இது ஒரு வீடு. இங்கே வந்து இந்த வீட்டுக்கு அந்த உலக்கை அமைப்பு குத்தி எடுக்கிறதுக்காக. அதே மாதிரி இந்த பில்டிங்க்கு இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் உலக்கை அமைப்பு. ஸோ ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்த உலக்கை, அப்புறம் எந்திரக்கல் இங்கேயும் ஒன்று இருக்குது, 2 இருக்குது இங்கே. எல்லாம் வேறு ஏதாச்சும் தூண் எதுனா அமைச்சதுக்காக இருக்காடா தெரியல, சின்னதாக இருக்குது தான். இந்த உரல், எந்திர கற்கள் ஒவ்வொரு வீட்லேயுமே அப்போ இருக்கும். ஆட்டுக்கள். இந்த பெரிய பாறை அமைப்பில் இங்கேயும் வந்து கல்கி சித்தர் பீடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தரோட பீடம் இருக்குது போல் இந்த முன்னாடி. அதை போய் பார்ப்போம். இங்கேயும் ஒரு குகை அமைப்பில் கற்களை அமைச்சு இங்கே ஒரு கற்களை வச்சு வணங்கிட்டுருக்காங்க. அதில் ஏதாச்சும் சிற்பங்கள்
இருக்கிற மாதிரி தெரியல. இது வெறும் ஒரே ஒரு பாறை, சின்ன என்ட்ரன்ஸ். இதுதான் முன்னாடி நம்ம பார்த்தது. வேப்ப மரம் பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்க. ஸோ அப்படியே இந்த கற்களை தாண்டி போகும்போது இங்கே தான் சமாதின்னு நினைக்கிறேன். சித்தரோடது இல்லை அம்மன் கோவிலாக தெரில, இல்லை அந்த சமாதின்னு சொல்ல போகிறது நம்ம பார்த்த மதுவான்னு தெரில, கரெக்டாக மென்ஷன் பண்ணல. இங்கே நல்ல அகலமான இடம் பாருங்கள், 2 பக்கமும் பாறை, எவ்வளோ அகலமான இடம். மழை வந்தால் தண்ணி வந்துருக்கு கீழே, மேலே நனையாது, கீழே மட்டும் சைட்லேருந்து வர தண்ணி. நைட்டு நல்லா மழை, அதனால் எவ்வளோ அகலமாக ஜில்லுன்னு அழகாக இருக்குது. தண்ணி தேங்கிருக்கு தெரியுதா? 1000 பேர் நிற்கலாம் அந்த அளவுக்கு மழைக்கு. மேலே ஏதோ வன் கத்திட்டுருக்கு, உள்ளே இருக்கும் போல். ஸோ மழைக்கு எல்லோரும் ஒரு 1000 பேர் நிற்கலாங்க, அந்த அளவுக்கு இருக்குது. இங்கே ஓம் கல்கி சித்தரா என்னன்னு சரியா தெரியல. கல்கி பகவானா? ஓகேங்க, அங்கேருந்து வந்தோம். இங்கே பகவதி அம்மன் கோவில் இருக்குது. சோளம் சோளத்தில் வளையல் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு அழகான நந்தி. பகவதி அம்மன் கீழேயும் அம்மனோட தலை. இங்கேருந்தும் இந்த வியூ செம்மையாக இருக்குது. வேலூர் வேப்பங்காடு ஸ்ரீ பகவதி அம்மன் பண்ணே பேஸ்வரர் பகவதி மலைக்கு. ஓகே, இப்படியே இந்த பக்கம் வந்து குகை அமைப்பு இருக்குது. மேலே வந்து பெரிய பாறை, இந்த பக்கமும் பாறை அமைப்பு இருக்குது. இந்த பாறைங்கள்லுமே வந்து கல்வெட்டு இருக்குங்க, ஆனால் என்னன்னு தெரியல, அழிஞ்சு போயிருக்கு. இதுதான் கல்கி சித்தர் பேடுன்னு சொல்கிறாங்க. நம்ம பார்த்த இந்த கோவில் அமைப்புக்கு எதிரிலே வந்து கல்வெட்டுக்களும் இருக்குது. இதுவும் கன்னட கல்வெட்டுக்கள் தான். இதில் இந்த அறக்கட்டளைன்னு பேர் எழுதியிருக்காங்க. இதெல்லாம் வந்து தப்பு, கீழே தனியாக இடத்துல எழுதியிருக்கணும். கல்வெட்டுக்கல்ல இந்த மாதிரி அழிக்கக்கூடாது. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து பாறை விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் இருக்கு. இங்கேயும் கன்னட கல்வெட்டு.
இந்த பாறை வந்து அகலமாக இருக்குது. இங்கே வந்து இந்த கல்வெட்டு இருக்குது பாருங்கள். விஜி ஸோ மிகப்பெரிய கல்வெட்டுங்க இது. இதில் தான் வந்து இந்த மலையில் இந்த கோவில்கள் தானமாக கொடுக்கப்பட்ட அந்த வரலாறு எழுதப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்ட்டு பகவதி மலைன்னு தான் கொடுத்துருக்கு. அதே மாதிரி இந்த கல்வெட்டில் இந்த இடத்த வந்து வேலூர் பாடி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வேலூர் பாடி அப்படின்னா இப்போ சொல்லப்படுற இந்த வேலைப்பாடி தான், வேலூர் பாடி தான் வேலைப்பாடி அப்படின்னு மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க, இங்கே ஒரு சிற்பம். இவங்க வந்து நாமமெல்லாம் போட்டு இது பண்ணி விட்டுக்கிறாங்க. ஒரு தலை ஏதோ ஒரு பூதத்தோட உருவம் மாதிரி இருக்குது. பூத வைப்பாடா இல்லை வேறு ஏதாச்சா அப்படிங்கிறது சரியாக தெரில. இந்த நாமமும் போட்டு பெயிண்ட்லாம் அடித்து எல்லாம் கெடுத்து விட்டு வராங்க. பராமரிக்கலாம், தப்பு இல்லை. இந்த மாதிரி சுண்ணாம்பு பெயிண்ட்லாம் அடிச்சிடக்கூடாது. சரியாக அந்த உருவம் தெரியல, ஏதோ ஒரு பூதம் மாதிரி இருக்குது. இல்லை ஏதாச்சும் ஒரு பறவையை வழிபடுறாங்களான்னு தெரில. ஆதி காலத்தில் வழிபட்டிருக்கிற ஏதோ ஒன்று. பாருங்கள், எல்லாமே கற்கள் தான். எல்லாமே கற்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால குகைகள் அமைப்பு நிறைய இருக்குது. அதனால் ஆதி காலத்தில் இருந்தே மக்கள் வந்து இந்த மாதிரி பாறை அமைப்பில் தான் ஃபஸ்ட்டு வாழ்ந்தாங்க. இங்கேயும் வந்து ஒரு சுனை நீர், இது நல்லா தெளிவாக அழகாக இருக்குங்க. இன்னும் இறங்கி எடுக்க முடியாது. தண்ணி உள்ள மீன் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது, தெளிவான தண்ணி. இந்த மாதிரி குகை அமைப்பில் தான் முதல்ல மனிதர்கள் வாழ்ந்தது. பாறைகள்லேயும் குகைகள் இருந்தான். காட்டுப்பகுதியில் வாழ்ந்து காடு அடிக்கடி தீ பற்றவே பாதுகாப்புன்னு பார்த்தா பாறைகள் தான். எப்படி இருக்குது பாருங்கள். பாதுகாப்பு இந்த பாறைகள் தான் அப்படிங்கிறதுனால மக்கள் பாறையில் தஞ்சம் அடைஞ்சாங்க. பாறைகளில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலங்குகளெல்லாம் வந்து மனிதர்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கு. நிறைய தீ பற்றும் போது மாதிரி விலங்குகளும் பாறைகளை நோக்கி வரும்போது மனிதர்களுக்காக அஞ்சு விலங்குகள் உணவை தேடி மனிதர்களையும் தாக்கப்பட்டதுனால அதில் நிறைய பிரச்சனை நடக்க ஆரம்பிச்சிச்சு ஆதி காலத்தில். அதுக்கப்புறம் மிருகங்கள்கிட்ட இருந்து கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள்னு மற்றவங்களாம் போராடிப்பாங்க. ஆனால் எல்லாரையும் போராட முடியாதுல்ல. கர்ப்பிணி பெண்கள் நிறையா இருப்பாங்க. அவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் சிறு கற்குகைகளை வந்து அமைச்சாங்க. அதுதான் நம்ம அப்போ வந்து கொள்ளையர்கள் குகைகள்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அது கொள்ளர்கள் குகைகள்லாம் கிடையாது. ஆதி காலத்தில் மக்கள் வாழும்போது அந்த சிறு குகைகளை அமைச்சாங்க. அந்த குகைகளில் அவங்கள தஞ்சமடை வச்சுட்டு விலங்குகிட்டேருந்து போராடி வேட்டையாட போகும்போது கூட இந்த மாதிரி குகைகளில் தான் விட்டுட்டு போவாங்க. விலங்குகள் எளிமையாக வந்து அந்த குகைக்குள்ளே போக முடியாது, சின்ன வழியாக தான் இருக்கும். அதையும் கல் வச்சு அடைச்சிடுவாங்க. அப்படி உருவாக்கப்பட்டது தான். அப்படி மக்கள் ஃபஸ்ட்டு வாழ்ந்தது தான் இந்த மாதிரியான இந்த குகைகள், சின்ன குகைகள். அதில் தாங்க நம்ம போயிட்டுருக்கோம். இன்னமும் உள்ளே வந்து ஒரு பெரிய கல் குகைக்குள்ளே வந்து கோவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் போய் பார்ப்போம். எல்லாமே கற்களாக இருக்கிறதுனால வெட்ட வெளிச்சியாக இந்த மலை தெரியுது. இது ஒரு பெரிய மலை. அப்படியே சுற்றிட்டு அந்த பக்கம்னா வேலூர் கோட்டையெல்லாம் பார்ப்போம் இல்லையா, அதுக்கு பின்னாடி தொடர்ச்சியான மலை தான். இந்த வேலூர் கோட்டையை பாதுகாக்க சாஜரா ஓஜரா கோட்டை, அதை கைப்பற்றதுக்காக கட்டப்பட்ட கோட்டையும் இந்த மலையில் தான், தொடர் மலையில் தான் அமைக்கப்பட்டிருக்கு. மேலே ஒரு பில்டிங் மாதிரி தெரியுது. அங்கேயும் ஒரு கோவில் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அதுக்கு தாங்க நம்ம முன்னாடி பார்த்த கோவில் இருக்குது. இப்போ மேலே வந்துட்டோம். இங்கேயும் பாருங்கள், நல்லா குகை அமைப்பு.
மக்கள் தாராளமாக படுத்துக்கலாம், அந்த அளவுக்கு இருக்குது. நிறைய இடம் இந்த குகை அமைப்பு இருந்துட்டு தான் இருக்குது. இதுக்குள்ளேயும் வழி போகுது. ஒரு வேளை இதில் தான் அந்த குகை கோயிலுக்கு போகிறதுக்கு வழியாக தெரியல. ரொம்ப குறுகிய பாதை, இருட்டாகவும் இருக்குது. இதுதானான்னு தெரியல. தனியாக போகலாமான்னு தெரியல. யாரும் இல்லை. வேறு போயிட்டு இந்த பக்கம் ஒரு வழி வருதுங்க. இந்த குகை கோயில் பார்த்தீங்களே இங்கே கிடைக்கப்பட்ட இந்த சிற்பங்கள் தான் நினைக்கிறேன். இது மண்ணால் அந்த சுதை சிற்பத்தால் செஞ்ச விநாயகர் சிலை நினைக்கிறேன். 2 பக்கம் அந்த கோலி போட்ட அமைப்பு இப்போ இவங்க வச்சாங்களா தெரியல. இங்கே கண்டுபிடிக்கப்பட்டது, இங்கே கண்டுபிடிக்கப்பட்ட சிதை சிற்பங்கள். பாருங்க. மற்றதெல்லாம் வேலூர் அரசு அருங்காட்சியகத்தில் நான் உங்களுக்கு முன்னாடியே காமிச்சிருப்பேன். வேலூர் கோட்டையை காமிக்கும் போது அங்கெல்லாம் எடுத்து போய் வச்சுருக்காங்க. பாருங்கள், 2 பாறைக்கு நடுவில் ஒரு வழி போகுது. ரொம்ப குறுகலான வழி. இதில் தான் நம்ம போக போகிறோம். இந்த குகைக்கு உள்ளே தான் போயிட்டு உள்ளே ஒரு பகவதி அம்மன் இருக்கான், அதை பார்க்க போகிறோம். ஓகேங்க, இந்த இடுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். சிறப்பு கழட்டி விட்டோம். உள்ளே முன்னாடி 2 பேர் போயிட்டுருக்காங்க. ரொம்ப சின்ன கேப் தெரியுதா? சைடில் தான் போகணும். போக போக இன்னும் குறுகலாக போகும், பார்த்து போங்க. யாருன்னா எடுத்துகிட்டு போகிறாங்க. வெளிச்சம் இங்கெல்லாம் இருக்குன்னு போக போக தான் வெளிச்சம் கம்மியாக இருக்கும். ஒரு வழி கீழே குனிஞ்சு போ. குனிஞ்சு தான் போகணும், தாழ்ந்து தான் போகணும். இந்த வழியாக ஒரே வழி தான் போகணும். வேற எங்கேயாச்சும் கொண்டு போய் ஒரே இல்லையா? எந்த பக்கம் தெரியல. எங்கே கொஞ்சம் நல்லா வெளிச்சம், மேலே ஓப்பனில் இருக்கிறதுனால வெளிச்சமாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஏணிப்படி வச்சுருக்காங்க. ஏணிப்படியில் இறங்குற மாதிரி இருக்குது. நேராக போயிட்டுருக்கு. இந்த ஏணிப்படியில் இறங்கும். இங்கே பாருங்கள், ஒரு ஏணிப்படி. ஏணிப்படிக்குள்ள இங்கே இருக்கும். அந்த வெளிச்சம் இல்லையா? நான் டார்ச் ஆன் பண்ணிடுறேன். பேட்டரி மறந்துட்டியா? காத்து கீழே சேராக இருக்குன்னு நினைக்கிறேன். தண்ணி ஊறிட்டு வழுக்கு போகுது. சேரு தண்ணி ஊறுது. மழை கீழே காலத்தில் சேரு சகதியமாக இருக்குன்னு நினைக்கிறேன். வழுக்கு பாறையாக இருக்கா? ரொம்ப குறுகலான பாதை. ஐயோ, வழி சர்க்கிளாக இருக்குது. வழி ரொம்ப வேறு டேஞ்சர் அப்படியே டேப்பாக இருக்குது. மேலே குகை, அதில் வேறு பாறைகளுக்கு மாட்டிக்கிட்டு வழுக்குதுங்க. ரொம்ப தண்ணி மழை இது என்ன இவ்வளோ பள்ளமாக இது கசிஞ்சு வருது. 2 பாறை கேப் வேறு பார்த்து இங்கேயே கோயில் இருக்கா? நடுவில் போகிறதுனால நம்ம வழி மாறிக்கிறே வந்துட்டோமா? பபலோட விளக்கு வச்சுருக்காங்க. விளக்கு வச்சுருக்காங்க. இங்கே வந்துட்டோம். இங்கே தான் அந்த அம்மன் உள்ள அம்மனோட சிலை கிட்ட வந்துட்டோம் நினைக்கிறேன்.
அதான் வழிபட்டு போயிருக்காங்க. இதுதான் அதனால் அந்த வாசம் அம்மனோட சிலை. இங்கே பாருங்கள் விளக்கு வச்சுருக்காங்க. பாறைக்கோவை கொஞ்சம் இந்த கோவைக்குள்ளே அம்மனை வச்சு குகைக்குள்ளே அம்மனை வச்சு இங்கே வழிபாடு பண்ணியிருக்காங்க. இந்த பக்கமும் வந்து குகை போகுது, 4 பக்கமாக குகை போயிட்டு தாங்க. இங்கேயும் ஒரு கோயில் போகுது. இங்கே இவ்வளோ சேரு, அதுவும் வர வழியா? ஆமாம், வேணாம் வேணாம், அது க்ளோஸ். நம்ம செருப்பில் அந்த பக்கம் தான் விட்டுருவோம். இங்கே தாங்க அம்மன் சிலை இருக்குது. இங்கே வந்து கும்பிட்டுட்டு நம்ம பிறகு போவோம். தெரியுதுங்களா அம்மனுடைய ஃபோட்டோ? ரொம்ப இருட்டு, கடுமையான இருட்டாக இருக்குது. ஸோ அம்மன் இருட்டை தாண்டி தான் நம்ம போகணும், வெளியே கிளம்புவோம். நல்லா இருக்குது பார்க்க. கிளம்பிட்டீங்களா? ஒரு நிமிஷம் கை விடு, நான் மேலே. போகலாமே, பார்த்துட்டு வந்துட்டுங்க. நல்லா கடுமையான இருட்டு, மழை வந்ததுனால தண்ணி ஒடி விட்டுருக்கு. கீழே சேரு, சின்ன குறுகலான குகையில் இருந்து வெளியே வந்து ஓகேங்க. இந்த மலையை பார்த்துட்டோம். ஸோ இது பகவதி மலை. இந்த முன்னாடி மக்கள் வாழ்ந்ததுக்கான சில அடையாளங்களும், அதுக்கு பிறகு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, முன்னாடி காட்டுக்குள்ளே மக்கள் வாழ்ந்து, மலை மேலே மக்கள் வாழ்ந்து விலங்குகிட்ட இருந்தால் தப்பிச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் மக்கள் வந்து காலப்போக்கில் சில ஆட்சி மாற்றங்கள்லாம் வரும்போது வந்து இந்த கன்னட மக்கள் வந்து இந்த கல்வெட்டுக்கள், அப்புறம் சமணர்களுடைய அந்த பாதை வழிபாட்டு முறை அப்படி அடுத்தடுத்து வரும்போது உருவானது அதெல்லாம். ஸோ மலை ஃபுல்லாகவே இதுவாக இருக்குது. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போங்க. சரி.